குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் தையல் பயிற்சியும் அழகு கலை பயிற்சியும் முடித்த அன்பிற்கினிய சகோதரிகளுக்கு பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்களை வழங்கிட வருகை தந்து வீட்டிருக்கின்ற திரைப்படத்துறையின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்து மிக சிறந்த சமூக ஆர்வலராகவும் பயணித்து இன்றைக்கு எல்லோர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி தேவயானி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சைதை கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் இனிய நண்பர் துரைராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் மின்னல் கந்தப்பன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சகோதரர் கலக்காடி எல்லப்பன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு தாயே திருவேங்கடம் அவர்களே, மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் அன்பிக்கினி நண்பர் மணிகண்டன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு கோட்டூர் பிரகாஷ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மேற்கு பகுதி கழகத்தின் நிர்வாகிகளில் ஒருவரான இனிய நண்பர் சம்பத் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தின் செயலாளர்கள் அன்பிற்கினிய தமிழரசு அவர்களே, சைமு சேகர் அவர்களே, நாகா அவர்களே, அட்கோ கமலநாதன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரி கவிதா கௌதமன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பகுதி கழகத்தின் அவைத்தலைவராக விரைவில் பொறுப்பேற்கவிருக்கிற அன்பிற்கினிய நண்பர் TN சிவமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, இந்த பயிற்சியை மிக சிறப்பாக அளித்து இங்கே உரையாற்றியவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாராட்டியதற்குரிய வகையில் வருகை தந்து வீற்றிருக்கின்ற தையல் கலை பயிற்சியின் பயிற்றுனர்கள் மரியாதைக்குரிய சகோதரி மகாலட்சுமி அவர்களே, சகோதரி சித்ரா அவர்களே, சகோதரி சோஃபியா அவர்களே, நேச்சுரல் அமைப்பின் பயிற்றுனர் மரியாதைக்குரிய சகோதரி ரம்யா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் சிந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய கொடி நம்முடைய சைதை கிழக்கு பகுதி கழகத்தின் இளைஞரணியின் அமைப்பாளர் அன்பிற்கினிய நண்பர் கொடி பாலா அவர்களே, மேற்கு பகுதி கழகத்தின் இளைஞரணியின் அமைப்பாளர் நண்பர் பிரபு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சி குறித்து நாம் என்ன பேச வேண்டுமோ அதை குறும்படமாகவே நீங்கள் பார்த்திருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் மகளிர் பயன்பெறுகிற வகையில் கணினி கல்வியை சொல்லித் தருவதும் இது போன்றதொரு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதுமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் சைதாப்பேட்டையில் 2020ஆம் ஆண்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு சைதாப்பேட்டையில் படித்து முடித்த இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கணினி பயிற்சி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 13
13 வகுப்புகள் முடிவுற்றிருக்கிறது. இந்த 13 வகுப்புகளிலும் ஏறத்தாழ 1500 இளைஞர்கள் இதன் மூலம் கணினி பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள். டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய கணினி கல்வியை கற்று இன்றைக்கு அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பெற்று இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த பயிற்சியை பொறுத்தவரை வருகிற 30ஆம் தேதியிலிருந்து 14வது அந்த பேட்ச் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ஜனவரி திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் சைதாப்பேட்டையில் மீண்டும் ஒரு அமைப்பாக கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் இன்றைக்கு மகளிருக்கான மிக எளிதான வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால், மிக அவசியமான ஒரு தொழில் பயிற்சி என்று எடுத்துக்கொண்டால் தையல் பயிற்சி. மகளிராக இருந்தாலும் ஆடவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் தையல் பயிற்சி எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நாம் நன்றாக உணர்வோம். அந்த வகையில் தையல் பயிற்சி வீட்டுக்கு ஒருவர் பெற்றிருந்தால் கூட அவருக்கு வருமானத்திற்கு வழி உண்டு என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் தேவையானவைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு அந்த தையல் பயிற்சி கற்றுக் கொடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதேபோல் அழகு கலை பயிற்சி, அழகு கலை பயிற்சி இப்பொழுது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கு ஏற்பவும் அழகு கலை பயிற்சி எந்த அளவுக்கு உபயோகரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக திருமணங்களுக்கு செல்லும் போது தெரியும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு போனால் மாப்பிள்ளை வரல பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் நம்மளை காக்க விட்டுருவாங்க. அப்புறம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க பியூட்டி பார்லர் இருக்கிறாங்கன்னுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது அவசியமானவைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அழகு கலை பயிற்சியையும் தையல் பயிற்சியையும் சைதை தொகுதியைச் சேர்ந்த மகளிருக்கு கற்றுத்தருவது என்கின்ற வகையில் முடிவெடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. முதலில் ஒரு 90 பெண்களுக்கு தையல் பயிற்சியும் 50 மகளிருக்கு அழகு கலை பயிற்சியும் ஒரு பேட்ச் என்று தொடங்கப்பட்டது. இந்த 140 பேரும் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடித்தது உடனே நீதியரசர் விமலா அவர்களின் மூலம் அவர்களுக்கு இந்த பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்கள் மிக எளிமையாக இன்று போல் அன்றைக்கும் நடைபெற்றது. அதேபோல் 2வது பேட்ச் முடித்தவர்களுக்கு நியானானா கோபிநாத் அவர்களின் மூலம் இதே அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு அந்த சான்றிதழ்கள் தரப்பட்டது. இந்த 3, 4 இந்த 3 மற்றும் 4 ஆகிய பேட்சுகளில் பயிற்சி முடித்தவர்களுக்கு யாரை கொண்டு இந்த சான்றிதழ்களை வழங்கலாம் என்று முடிவெடுத்த போது நண்பர்களுடன் நான் கலந்து ஆலோசனை செய்ததில் மரியாதைக்குரிய சகோதரி தேவயானி அவர்கள் ஒரு திரைப்பட நடிகையாக மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் நடித்தவர் என்கின்ற அந்த பெயரோடு மட்டுமில்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வருகிறார். தன்னுடைய குழந்தையை எந்த பள்ளியில் சேர்த்தாரோ அந்த பள்ளியில் தானே ஒரு ஆசிரியராக சென்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்றுத்தரும் அந்த பணியினையும் செய்து வருகிறார். பொதுவாகவே இந்த சமூக நலம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதை தொடர்ச்சியாகவே அதில் விருப்பம் காட்டியும் வருகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் நானும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பேராசிரியர் சொர்க்கோ அவர்களும் அன்றைக்கினிய சகோதரி தேவயானி அவர்களை கலைஞர் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி ஒன்றில் மிகுந்த எழுச்சியோடு நடந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்தவுடன் கலைஞருக்கு பிறந்த நாள் நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி கொஞ்சமும் கூட தயக்கம் காட்டாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்தார்கள். அதேபோல் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன் சைதாப்பேட்டையில் நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு தமிழர் திருநாளிலும் கோலப் போட்டிகளை நடத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு கூட ஒரு 40,000 மகளிர் கோலங்களை போட்டு உலக சாதனையே படைத்தார்கள் சைதாப்பேட்டையில். அப்படி அந்த கோலப் போட்டிகள் நடத்தி வருகிற நிலையில் தாடண்டர் நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு ஊழியர்களுக்கான கோலப் போட்டியில் பரிசுகளை வழங்குவதற்கு அவர் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொன்னவுடன் மிக சிறந்த நிகழ்ச்சி, மகளிருக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவது,
அப்படி அந்த கோலம் போடுவதையே ஒரு போட்டியாக நடத்தி அதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் தருவதும் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தார்கள். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இப்படி பல வகைகளில் சமூகத்தில் சமூக நலனில் அக்கறை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சகோதரி தேவயானி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டவுடன் இன்றைக்கு மறுப்பு சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவரை சைதை தொகுதி மகளிரின் சார்பில் கலைஞர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் துரைராஜ் அவர்களும் அன்பிற்கினிய சொர்க்கோ அவர்களும் கூட இங்கே தெளிவாக எடுத்து சொன்னதைப் போல சைதாப்பேட்டையில் இன்றைக்கு ஏராளமான பணிகள், ஒரு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கே அடையாளமான ஒரு மருத்துவமனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவ உபகரணங்களை போல் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அந்த டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன உபகரணங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இதில் இருப்பது போன்ற மருத்துவ உபகரணங்கள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நவீன மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஒரு சிறப்பான மருத்துவமனை ஒன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு தினந்தோறும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் புறநோயாளிகளாக வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட நம்முடைய கவிஞர் சொர்க்கோ எதிரில் இருக்கிற மகளிர் சகோதரிகளை சுட்டி காட்டி அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டார். நான் நண்பர் துரைராஜ் கையில் உடனே சொன்னேன், இந்த கேள்வி ராங்கானது, தப்பு. ஆஸ்பத்திரிக்கு போய் யாரும் போனீங்களான்னு கேட்கவே கூடாது. ஆஸ்பத்திரி பக்கம் நீங்கள் வராமையே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆஸ்பத்திரிக்கு யார் வருவாங்க? இந்த நோய் பாதித்தவர்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. ஆனால் திருத்திக்கின்னு கவிஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எப்படியும் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கின்னு அழகான கட்டிடம், பளிங்கு மாதிரியான கட்டிடம், அதை பார்க்கறதுக்காக வாங்கினார். ரொம்ப உஷாரான ஒரு கவிஞர் அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கறதுக்கு வேணா நீங்கள் வாங்க, அதை பயன்படுத்திக்கிறதுக்கு வராதிங்க. அந்த மருத்துவமனை இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமான மருத்துவமனை. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டின் மிக சிறந்த முன்னுதாரணமான மருத்துவமனையும் நம் சைதாப்பேட்டையில் அமைப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒன்றிய அரசு 2 இடங்களில் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைகள் அமையும்னு அறிவிச்சாங்க. அந்த 2ல் 1 டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ், 2வது சைதாப்பேட்டை. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸில் அந்த எய்ம்ஸ் கட்டடத்தில் ஒரு மாடியில் ஒரு சின்னதாக இருக்கு. ஆனால் இங்கே நம்ம சைதாப்பேட்டையில் தனியாக 6 லட்சம் சதுரடியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனை முதியோருக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முதியோருக்கான மருத்துவமனையில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் உடல்நல குறைவுன்னா இந்த மருத்துவமனைக்கு சைதாப்பேட்டைக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பீகார்லேயோ மகாராஷ்டிராலேயோ எங்கேயாவது டெல்லியிலையோ போய் ஏஜிங் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்று தான் இருக்குது. அது சென்னையில் சைதாப்பேட்டையில் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பேரோடு இருக்கு. அதில் இன்னொரு சிறப்பு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விடத்தில் குழந்தைகளுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனை ஒன்று தமிழ்நாட்டில் அமையப்பட வேண்டும். எழும்பூரில் குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்குது, உங்களுக்கு தெரியும், நல்ல மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் கூட குழந்தைங்களை சிகிச்சைக்கு வருவாங்க. இப்போ நாம் தமிழ்நாட்டில் இன்னொரு மருத்துவமனையை கட்டணும். அதுவும் குறிப்பாக சைதாப்பேட்டையில் கலைஞர் மருத்துவமனை வளாகத்திலே ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனை கட்டணும் முடிவெடுத்து 480 கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்போ டெண்டர்லாம் இன்னும் ஒரு 10-15 நாளில் டெண்டர் ப்ராசஸ் முடியும். டெண்டர் விட்டுட்டாங்கன்னா வேலை ஆரம்பிக்கிறது ஒரு 2 மாதத்தில். குளோபல் டெண்டர் ஒரு 2 மாதத்தில் வேலை ஆரம்பிப்பாங்க. 2 மாதத்தில் வேலை ஆரம்பித்து ஒரு 1.5-2 வருஷத்தில் அது கட்டி முடிச்சிருவாங்க. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அமைந்திருப்பதும் சைதாப்பேட்டையில், இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏஜிங் ஹாஸ்பிட்டல் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை அமைப்பட்டிருப்பதும் சைதாப்பேட்டையில். இந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை கட்டிட்டா உலக அளவில் வேறு எந்த நாட்டிலும் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமான மருத்துவமனை இதுபோல் எங்கும் இல்லை என்கின்ற வகையில் திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு ரிசர்ச், குழந்தைங்களுக்கான ஆராய்ச்சி, மருத்துவம், இந்த மாதிரி ஒரு பல்வேறு சிறப்புகள். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய மருத்துவமனை இல்லைங்கிற அளவில் ஒரு 6 ஏக்கர் நிலப்பரப்பில் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம். இடம்லாம் பார்த்துட்டு இப்போ டெண்டர் ப்ராசஸ் நடந்துருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 3 வகையான மருத்துவ கட்டமைப்புகளும் இப்போ சைதாப்பேட்டையில் நடக்கிற, இப்போ சைதாப்பேட்டையில் ஒரு பெரிய பிரிட்ஜி கட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும். தாடண்டர் நகராண்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லர்லாம் ரோட்டில் போட்டுருக்குறாங்க. இப்போ சைதாப்பேட்டையிலேருந்து யாராவது நீங்கள் பாரிஸுக்கு போனோம், அண்ணா சாலைக்கு போனோன்னா
இந்த பிரிட்ஜு ஏறினீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் தள்ளி போய் அறிவாலயம் தாண்டி தேனாம்பேட்டில் இறங்கிக்கலாம். பிரிட்ஜில் நீங்கள் இடையில இருக்கிற எந்த டிராஃபிக் சிக்னல்லையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. முனியப்பிள்ளை சத்திரம் தேவையில்லை, ஜோன்ஸ் ரோடு சிக்னல் தேவையில்லை, அதை தாண்டி போனீங்கன்னா நந்தன சிக்னல் தேவையில்லை, அதை தாண்டி போனீங்கன்னா எல்லாரீஸ்வரி சிக்னல், எல்லார் சாமி சிக்னல் தேவையில்லை, கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா எல்டாம்ஸ் ரோடு சிக்னல் தேவையில்லை, அதை தாண்டி போய் இறங்கலாம். சைதாப்பேட்டையில் ஆரம்பித்தா இத்தனை டிராஃபிக் நெருக்கடியும் தாண்டி நீங்கள் அங்கே போய் இறங்கலாம். அந்த மாதிரி பிரிட்ஜு ஒன்று கட்டிருக்கிறாங்க, வர ஜனவரியில் திறக்க போகிறாங்க. 671 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு 3.2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பிரிட்ஜை கட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஏன்னா சைதாப்பேட்டை மகளிருங்கிறதால நீங்கள் இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும். வேளச்சேரி ரோடு ஹால்டா பக்கத்தில் இப்போ ஒரு பிரிட்ஜு இன்னொரு 15-20 நாளில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க போகிறாரு. அந்த மேம்பாலத்தில் இங்கே ஏறினோம்னா குருநானக்கை தாண்டி போய் இறங்கலாம் வேளச்சேரி கிட்ட. அப்போ நீங்கள் அதில் ஏறும்போது இந்த இடத்துல இருந்து இந்த பிரிட்ஜு மேலே ஏறினோம்னா அந்த நீச்சல் குளம் அங்கே அந்த சிக்னல் கிராஸ் பண்ணிடலாம், கன்னிகாபுரம் சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம், அஞ்சுபர்லாங் ரோடு சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம், நேரு நகர் சிக்னல் தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பீனிக்ஸ் மால் க்ரௌடை கடந்து போகலாம். அதையும் தள்ளி போனீங்கன்னா வேளச்சேரி 100 அடி ரோடு சிக்னலையும் தாண்டிடலாம். இப்படி ரொம்ப எளிதாக வேளச்சேரிக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த 3 கிலோமீட்டர் போயிடலாம். அந்த பிரிட்ஜு ஒன்று கட்டுறதுக்கும் இப்போ ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். அதே மாதிரி மத்திய கைலாஷ் சைதாப்பேட்டையில் இன்னொரு பெரிய வேலை. மத்திய கைலாஷில் OMR ராஜீவ்காந்தி சாலையை இணைக்கிற ஒரு மேம்பாலம் வேலை முடிய போது, டிசம்பரில் நடக்க போகுது. இவ்வளோ வேலைகள் நடக்குது. இதெல்லாம் சின்ன வேலைகள் சொல்லியிருக்கிறேன், நான் நிறையவே நடந்துருக்கு. ஆனாலும் இது எல்லாத்த விட எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு என்னன்னா, இந்த கலைஞர் கணினி கல்வி மையத்தால் கணினி பயிற்சியை கற்றுக் கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கறது, ரெண்டாவது இந்த தையல் பயிற்சியை கற்றுக் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்புகளோ அல்லது அந்த தொழிலுக்கான உபகரணங்களையோ பெற்று தருவதற்கு உறுதுணையாக இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணுறோம். இதில் நம்முடைய இப்போ இந்த ஒரு காணொலியில் பார்த்தோம், 708 ஆட்டோ சைதாப்பேட்டையில் 1 லட்சம் மானியத்தோடு வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த 708ல் 432 ஆட்டோ மகளிர் ஓட்டுறாங்க சைதாப்பேட்டையில், மகளிருக்காக வாங்கி கொடுத்துருக்குது. 1 லட்சம் ரூபாய் மானியம். 1 லட்சம் ரூபாய் மானியம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்குறோம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம், பேட்ச் வாங்கி கொடுத்துருக்குறோம், யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறோம், ஆட்டோவை 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் பண்ணதோட விளைவு 432 பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க. 3 பெண்களுக்கு தாட்கோ மூலம் கார் வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ 435 பேர் இப்போ அந்த வாகனங்களை இயக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு? 234 இருக்கு. இந்தியா முழுக்க எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு? 4132 சட்டமன்ற தொகுதி இருக்கு. நான் இங்கிருந்து மகிழ்ச்சியோடு சொல்லுவேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 4132 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் இல்லை, உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. எங்கேயும் 432 பெண்கள் ஒரு தொகுதியில் மட்டும் ஆட்டோ ஓட்டுறது சைதாப்பேட்டையில் மட்டும்தான். இந்த ஒரு மிகப்பெரிய சாதனை இப்போது சைதாப்பேட்டையில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே பேசும்போது சொன்னாங்க, அழகுக்கலை பயிற்சியை முடித்த ஒரு சகோதரிக்கு 3 லட்சம் ரூபாய் மானியத்தோட ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம். 12 பெண்களுக்கு 12 பேருக்கு கார் வாங்கி தரப்பட்டது. அதில் 3 பேர் பெண்கள். இப்போ தாட்கோ, சமூக நலத்துறை போன்ற அமைப்புகளின் சார்பில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதுலேயும் கூட சமூக நலத்துறை சார்பில் இன்னைக்கு ஒரு 122 பேருக்கு தையல் கலை முடித்தவங்களுக்கு டெய்லரிங் மிஷின் இப்போ கவர்மெண்ட்டில் வாங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி 122 பேருக்கு சேங்ஷனும் பண்ணிட்டாங்க. நவம்பர் 15, பாஸ்கர் கரெக்டாக நவம்பர் 15ஆம் தேதி அந்த 122 பேருக்கு தையல் இயந்திரங்கள் தரப்படும். 122 பேருக்கு தையல் மிஷின். இதில் நம்ம சகோதரிகள் டெய்லரிங் முடித்தவங்க, உங்களுக்கு அது ஆர்டினரி டெய்லரிங் மிஷின். இப்போ நிறைய அதிநவீன மிஷின்லாம் வந்துருச்சு, பவர் மிஷின்லாம் 25,000 30,000 வந்துருச்சு. நீங்கள் யாராவது டெய்லரிங் மிஷின் பேங்க்கில் வாங்கி கொடுங்க, நாங்கள் இஎம்ஐ கட்ட தயாராக இருக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, அந்த பட்டியல் பாஸ்கர் கையில் கொடுத்தீங்கன்னா நான் பேங்கர்ஸ் கையில் பேசி அந்த மிஷினும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு இடத்துல 4 மிஷின் போட்டு, போத்தீஸு, சரவணா அந்த மாதிரி கம்பெனிகளில் போய் அவங்களுக்கான இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸை நாங்கள் தச்சு தரோம், நாங்கள் 5 பேர் 5 மிஷின் போட்டுக்கிறோம், எங்களால் இவ்வளோ குவான்டிட்டி டெய்லி தர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்.
அந்த மாதிரி நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நானே கூட ஃபோன் பண்ணி அந்த நிறுவனங்களோட கூட பேசி விடுவேன். அது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இதில் நீங்கள் தொழில் முனைவோராக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த மேக்கப் கோர்ஸ் முடித்தவங்க ஒரு சகோதரி இங்கே பேசுனாங்க. இப்போ நான் வந்து பர்சனல் ப்ரைவேட்டு மேக்கப்புக்கும் போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நிறையவும் அது அதிகமாயிருச்சு. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணுனாலும் இப்போ தாட்கோல வந்து 10 லட்ச ரூபா லோன் கொடுத்து 3 லட்ச ரூபா மானியம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆதி திராவிட பெண்கள் இந்த கோர்ஸை முடித்து தாட்கோல இந்த வசதியை பெறணுன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம பாஸ்கரோட தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவருக்கு பாஸ்கர் தெரியும், நம்ம கவுன்சிலர் மோகன் குமார் தெரியும், மணிகண்டன் தெரியும், கிருஷ்ணகுமார் தெரியும். இவங்க நம்பரில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களோட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த உதவிகளை என்னோட அவங்க உடனிருந்து செய்து தருவாங்க. இந்த மாதிரி யாருக்காவது மிஷின் இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குற மிஷின் ஓகே, இது போதும் எனக்கு, இல்லை நான் லோன் கட்டி பெரிய மிஷின் வாங்க போகிறனாலும் அதுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அப்போ இந்த அழகுக்கலை பயிற்சிக்கு வேறு ஏதாவது லோன் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பேங்கர்ஸ் கையில் பேசி அதுவுமே வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். நம்ம நோக்கம் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்த மாதிரி நீங்கள் மட்டுமே இதில் பயன்படுறதுங்கிறத தாண்டி உங்களால் ஒரு 4 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிச்சின்னா, உங்களை போன்ற சகோதரிகளுக்கு ஒரு 4 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அது பெரிய அளவில் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது அதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 11.19%. இதுக்கு முன்னாடி இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. இங்கே பேசணுங்க 3 பேரும் அற்புதமாக பேசுனீங்க, நிறைய டீட்டெயிலாக பேசுனீங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி சராசரி பார்த்தீங்கன்னா 6.5. ஆனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக இருக்கு. இதில் இன்னைக்கு குஜராத், கோவா மாதிரியான ஒரு 6 மாநிலங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் 6 மாநிலங்கள் இடமே பெறலை. நான் தமிழ்நாடு இன்னைக்கு 11.19. நீங்கள் கேட்கலாம், அப்போ கடந்த ஆண்டுகளில் எவ்வளோ இருந்ததுன்னா 6, 7 அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம முதலமைச்சர் எடுத்துட்டு வர நடவடிக்கைகள் தொழில் புரட்சி, திறன் மேம்பாட்டு மையம், புதுமை பெண், நமக்கு நாமே, ஏராளமான திட்டங்கள், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இது மாதிரியான திட்டங்களை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்ததோட விளைவு இன்னைக்கு 11.19. இதுக்கு முன்னாடி எப்பயாவது இந்த மாதிரியான ஈரிலக்க பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2010-11 கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப 13.12% இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10-14 வருஷம் அது 10க்குள்ளவே இருந்தது. இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்களின் மூலம் 11.19 உயர்ந்திருக்கு. அதனால இந்த பொருளாதார வளர்ச்சி எங்கிருந்து வருது? இங்கிருந்து தான் வருது. இன்னைக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் நீங்க பண்ற இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் மூலம் நீங்க உங்க பொருளாதாரத்தை இன்னைக்கு மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் கூட நீங்க இந்த விடியல் பயணம் சாதாரணமா தெரியும், ஒரு நாளைக்கு 62 லட்சம் பயணங்கள் டெய்லி நடக்குது. இது வரைக்கும் அந்த திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் 780 கோடி பயணங்கள் நிறைவுற்றிருக்கிறது. இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கிறவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 888 ரூபாய் மிச்சப்படுத்தப்படுதுன்னு பொருளாதார ரீதியான கணக்குகள் சொல்லுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துன்னு இருக்கு. அதில் குறிப்பாக மகளிருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது நம்பர் 1ல இருந்திருக்கு. அந்த வகையில் தான் நம்முடைய சைதாப்பேட்டையில் அரசோடு இணைந்து இங்கே மேடையில் வீட்டிருக்கிற இயக்கத்தின் நண்பர்களோட உறுதுணையோட இந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சியை தருகிற திட்டங்களை தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இதில் நீங்கள் இந்த பயிற்சியினை பெற்று இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரி தேவயானி அவர்களின் மூலம் இந்த பயிற்சி முடித்த சான்றிதழ்களை பெற வருகை தந்திருக்கமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து, இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடைபெற எல்லா வகையிலும் எங்களுக்கு தொடர்ந்து உதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் மோகன் குமார், மாநகராட்சி மன்ற உறுப்பினர், நண்பர் மணிகண்டன், நண்பர் கிருஷ்ணகுமார், மோகன் லீ, இந்த விளையாட்டு மேம்பாட்டு கிஷோர், இந்த இனிய நண்பர்களுக்கும் இவர்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிற நண்பர் சிந்தன் போன்றவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.